Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான கனவா மீன் மசாலா ஃப்ரை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது போல் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக 1/2 kg அளவுக்கு கனவா மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்துலேயும் கலந்து வரும்படிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மிக்ஸ் பண்ணி வச்சாலுமே போதும், நல்லா ஊறி வந்துடும். அது இருக்கட்டும். இது தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ண பிறகு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வரணும். இதுக்காக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணும்போது கவனமாக ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் கனவா மீனில். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலைகள் அலசி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு ஒரே ஒரு தக்காளி மட்டும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு தக்காளி இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இது நல்லா நமக்கு மேஷ் ஆகி வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அது கூட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா பவுடர் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஹோம்மேட் பிரியாணி மசாலா பவுடர் எப்படி வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது நாம் கலந்து வச்சுருக்க கனவா மீன் ஆட் பண்ணி 2 நிமிஷம் அளவுக்கு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே தண்ணி ஆட் பண்ணாமல் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுலேயே நல்லா நமக்கு தண்ணி விட்டு வெந்து வரும். ஸோ ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். 1/4 கப் வரைக்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ நம்ம மூடி எடுத்து ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தோம்னா நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். தண்ணி நல்லா வற்றி வெந்த பிறகு மூடி எடுத்துடலாம். மூடி எடுத்த பிறகு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஓப்பன்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா நமக்கு இது போல் ட்ரையாக கிடைக்கும். இப்படி இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லிகளை கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு ட்ரையாக வந்து நீங்கள் இறக்குனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது சாம்பார், ரசம், மிக்சட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அது மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கூடுதலான சுவைக்கு ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க.